வேலூர் மாவட்டத்தில் கோட்டை மைதானத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற 3வது புத்தக திருவிழாவிற்கு மாலையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நல்லதொரு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எம் மாவட்டத்து மக்களிடையே சிறப்புரை ஆற்ற இருக்கிற ஐயா எங்களுடைய முன்னாள் தலைமைச் செயலரும் சிறந்த சிந்தனையாளரும் சிறந்த எழுத்தாளரும் மாநிலத்தின் சிறந்த எழுத்தாளரும் ஆகிய ஐயா அவர்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் இந்த மாவட்டத்து மக்களின் சார்பிலும் வரவேற்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய ஆட்சி பணியிலே நம்முடைய மாநிலத்தில் செம்மையாக பணியாற்றி தலைமைச் செயலராக சீரும் சிறப்போடும் பணியாற்றியதோடு மட்டுமல்லாமல் 150 புத்தகங்களுக்கு மேலாக எழுதி மக்களை இளம் தலைமுறையினரை ஊக்குவிக்கும் வகையிலும் பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்து நுண்ணியமாக புத்தகங்கள் பல்வேறு கோணங்கள் எழுதிய சீரும் சிறப்புமான சிந்தனையாளர். உங்களுடைய ஒவ்வொரு புத்தகங்களில் படிக்கும் பொழுது அவை அந்த காலத்திலலாம் டேல் கார்னிஜி போன்றவர்கள் தான் செல்ஃப் டெவலப்மெண்ட் புக் எழுதுவாங்க. எங்களுக்கெல்லாம் தமிழில் செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்கு இல்லை என்கிற ஒரு குறையை போக்கும் வகையிலே தமிழிலே பல்வேறு செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்குகளையும் எழுதி சுய முன்னேற்ற புக்குகளை எழுதியதோடு மட்டுமல்லாமல் அர்த்த சாஸ்திரத்தில் படித்து நாங்கள் ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை கூட மிக எளிய நடையிலே சொல்லி அப்பேற்பட்ட புத்தகங்கள் அவை மட்டுமல்ல, அந்த மூளை என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. 500 பக்கங்களுக்கு மேல் ஒரு மனிதன் மூளையை பற்றி மருத்துவத்துறையில் உள்ள மருத்துவர்கள் கூட இவ்வளவு நுண்ணியமாக விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பார்களா என்று வியக்கும் வகையிலே எழுதிய பெருமைக்குரிய சிந்தனையாளர், பெருமைக்குரிய எழுத்தாளர், இன்றும் ஓய்வில்லாமல் ஊராக சென்று இளம் தலைமுறையினருக்கு நம்முடைய சமுதாய கடமைகள் என்னென்ன, நம் குடும்ப கடமைகள் என்னென்ன, மனிதனாக பிறந்தவன் எப்படி செம்மையாக வாழ வேண்டும் என்பதை ஓயாது உழைத்து ஊராக சென்று மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு நல்ல உள்ளம் இன்று நம் மாவட்டத்திற்கு வருகை தந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கிடையே எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளை ஏற்று நம்முடைய மாவட்டத்திற்கு இன்று வருகை தந்து இங்கே நம்மிடையே உரையாற்ற இருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய விஷயம், சந்தோஷம் தரக்கூடிய விஷயம். உங்கள் அனைவர் சார்பில் மீண்டும் ஒருமுறை ஐயா அவர்களை மனமாற வாழ்த்தி வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். நம்முடைய ஐயாவினுடைய உரைக்கு பின்னர் உரையாற்ற இருக்கிற நூலகர் திரு விநாயகமூர்த்தி அவர்கள், திருவள்ளுவர் பல்கலைக்கழக நூலகர் அவர்களையும் இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்புரை ஆற்ற சம்மதித்து நல்லபடியாக உரையாற்ற இருக்கிற ஐயா அவர்களையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் உங்கள் அனைவர் சார்பிலும் வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். நன்றி. நம்முடைய முன்னாள் தலைமைச் செயலர் அவர்களுக்கு மாவட்ட நூலகர் அவர்கள் புத்தகத்தை நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிப்பார்கள். மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நூலகர் அவர்கள் புத்தகத்தினை வழங்கி சிறப்பிப்பார்கள். அதேபோன்று சிறப்புரை ஆற்ற வருகை தந்துள்ள திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தினுடைய நூலகர் திருமிகு விநாயகமூர்த்தி அவர்களுக்கு மாவட்ட நூலகர் அவர்கள் புத்தகத்தினை வழங்கி சிறப்பிப்பார்கள். இன்றைய நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் கூட்டுறவு சங்கனுடைய மண்டல இணைப்பதிவாளர் திருமிகு திருகுண ஐயப்பத்துறை அவர்களுக்கு மாவட்ட நூலகர் நுழைகிறார்கள். நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை நம்முடைய நம்முடைய ஊரக வளர்ச்சித்தினுடைய திட்ட அலுவலர் அவர்களுக்கு மாவட்ட நூலகர் அவர்கள் புத்தகத்தினை வழங்கி சிறப்பிப்பார்கள். முதலாவதாக சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள நமது முன்னாள் தலைமைச் செயலர் அவர்களை காக்கை சிறைகளே என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ளார்கள். அவர்களை அறிமுகம் செய்து பேராசிரியர் அமுதா அவர்களை 2 வார்த்தை பேச அழைக்கின்றோம். மாவட்ட ஆட்சித்தலைவரும் நம்முடைய மேனாள் தலைமை செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஐயா இறையன்பு நடமாடும் நூலகம், வாய்ப்பேசும் என்சைக்ளோபீடியா
இன்று பிறந்த நாள் கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஞ்ஞானிகளில் ஒருவரான ஜோனஸ் சால்க் போலியோவுக்கு மருந்து கண்டுபிடித்தவர். அவர் அதை மருந்தை கண்டுபிடித்தவுடன், தடுப்பூசியை கண்டுபிடித்தவுடன் ஒரு வார்த்தை சொல்கிறார், இதற்கு காப்புரிமை வாங்குவதற்கு நீங்கள் தயாரா என்று கேட்கிற பொழுது, சூரிய ஒளிக்கு யாராவது காப்பீடு வாங்க முடியுமா, அதே போல் என்னோட தடுப்பூசிக்கு நான் காப்பீடு வாங்க போவதில்லை என்று ஒரு ஜோனஸ் சால்க் என்ற ஒப்பற்ற மனிதன் அங்கே சொல்லியது போல, ஐயா அவர்கள் தலைமை செயலாளராக பொறுப்பு ஏற்ற உடனே ஒரு செய்தி வெளியிடப்படுகிறது. அதில் என்னுடைய புத்தகங்களை யாரும் அரசு துறை சார்ந்து வலிந்து நிர்பந்தித்து கொடுக்கக்கூடாது என்று அவர் ஒரு செய்தியை வெளியிடுகிறார். அதிகாரத்தை எந்த வகையிலும் வேறு எதற்கும் பயன்படுத்தாத ஒரு உயர்ந்த ஒரு உத்தம அதிகாரியை தமிழகம் பெற்றிருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை இங்கே எழுதியிருக்கிறார் என்றால், இதுதான் புத்தக திருவிழா, இதுதான் புத்தகம் என்று புத்தகத்தை காட்டி நாங்கள் அறிமுகம் செய்வதும் இறையன்பு ஐயாவை அறிமுகம் செய்வதும் ஒன்றாகிவிடும். எப்படி என்னுடைய புத்தகத்தை யாருக்கும் வலிந்து பரிசளிக்காதீர்கள் என்று சொன்னாரோ, அதனால் எங்களுக்கு தெரிந்த உண்மை என்ன, அவருக்கு காக்கா பிடிப்பது பிடிக்காது, காக்கை சிறகினிலே தான் பிடிக்கும் என்பதற்காக இங்கே காக்கை சிறகினிலே என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறார். அவருடைய அறிவு மழையில் இன்று வேலூர் கோட்டை மத்தியில் நாம் நனைய இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய கோட்டையின் அகழி எப்பொழுதும் வற்றாத அகழி என்ற பெருமைக்குரியது. அதே போல வற்றாத அறிவுக்கு சொந்தக்காரரான எங்கள் பாசத்திற்கினிய மதிப்பிற்குரிய மேனாள் தலைமை செயலாளர் அவர்களை, இறையன்பு ஐயா அவர்களை இந்த அரங்கத்தின் சார்பாகவும் இங்கே வீற்றிருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட நூலகத்துறை அனைவரின் சார்பாகவும் ஒரு பெரிய கையொலியோடு ஐயாவின் உரை வீச்சும் அவரின் அறிவு ஆறு இங்கே பெற இருக்கிறது. நாம் அதில் இங்கே ஆனந்தமாக குளிக்க இருக்கிறோம். வாருங்கள் ஐயா, எங்கள் கோட்டையூர் உங்களை கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறது என்று கூறி இந்த மேடை இதோ எங்கள் எழுத்தாளர் பன்முக தன்மை கொண்ட இறையன்பு ஐயாவிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இந்த இனிய விழாவில் வேலூரில் நடக்கின்ற மகத்தான புத்தகத் திருவிழாவில் இன்றைய நிகழ்ச்சிகளுக்கு வருகை புரிந்து வரவேற்புரை நல்கி என்னை அறிமுகம் செய்து வைத்த மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, இந்த நிகழ்வில் உரையாற்றவிருக்கின்ற திரு விநாயகமூர்த்தி அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அலுவலர்களே, திட்ட இயக்குனர் அவர்களே, இந்த நிகழ்வில் வருகை புரிந்திருக்கின்ற வேலூரை சார்ந்த மூத்த படைப்பாளியும் எழுத்தாளருமான நண்பர் ஜேவி நாதன் அவர்களே, டிராவல் பாயிண்ட் செந்தில் அவர்களே, திரு தபசீலன் அவர்களே, பெரியவர் திரு மணிநாதன் அவர்களே, வழக்கறிஞர் கஜேந்திரன் அவர்களே, தட்சிணாமூர்த்தி அவர்களே, பத்திரிகை ஆசிரியர் திரு கருணாகரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற புத்தக வாசிப்பாளர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் படிப்பாளிகளுக்கும் படைப்பாளிகளுக்கும் என்னுடைய நன்றிகளோடு இணைந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, காக்கை சிறகினிலே என்கிற தலைப்பில் நான் உரையாற்ற தொடங்குகிறேன். ராணிப்பேட்டையில் நடந்த நிகழ்ச்சியில் இளைஞர் சக்தியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற ராஜா அவர்கள் வரவில்லையே என்று நண்பர் ஜேவி நாதன் அவர்கள் கேட்டார்கள். அப்போது நான் சொன்னேன், இது எந்த ஊர்? அதற்கு அவர் சொன்னார், இது ராணிப்பேட்டை. ராணிப்பேட்டைக்கு ராஜாக்கள் வரக்கூடாது என்று தான் அவர் வரவில்லை என்கிற கருத்தையும் சொல்லிவிட்டு